Hi guys, welcome to DJK YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube சேனல்ல ஐஸ்கிரீம் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். குல்ஃபி ஐஸ் செய்யறதுக்கு நிறைய ingredients தேவைப்படாது. வெறும் 4 ingredients இருந்தா போதும். அந்த 4 ingredients வச்சு நம்ம டேஸ்டான குல்ஃபி ஐஸ் வீட்லயே செய்யலாம். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம குல்ஃபி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குல்ஃபி ஐஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். மில்க் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. ஃபேட் அதிகமாக இருக்கிற மில்க் எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் குல்ஃபி ஐஸ் சூப்பராக வரும். சுகர் 1½ கப், பாதாம் ஒரு 15 எடுத்துக்கோங்க, முந்திரியும் 15 எடுத்துக்கோங்க. நீங்கள் முந்திரிக்கு பதில் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் குல்ஃபி ஐஸோட மெயின் இன்க்ரீடியன்ட் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நம்ம ஏலக்காவை சுகர் லைட்டாக யூஸ் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால் காய்ச்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றக்கூடாது. நம்ம தண்ணியே இல்லாத பால் தான் குல்ஃபி ஐஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். பால் நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கக்கூடாது. இப்போ பால் நல்லா கொதிக்குது, நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். மேலே ஏடு வந்தால் நீங்கள் அதை எடுக்காதீங்க, பால் கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பால் நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம், பட் இதை 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பாதாமையும் முந்திரியும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஃபுல்லாக பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் இந்த மாதிரி விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் அண்ட் கொஞ்சம் சுகர் சேர்த்து நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா கொஞ்சம் சுண்டி இருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் கூட நம்ம சுகர் அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பால் இறக்கிட்டா நம்ம இதை பாதாம் பாலாக கூட குடிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்குது, அது மட்டும் இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல பாதாம் முந்திரி அரைச்சி வச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க வேணா டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படி சுகர் இல்லைன்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா சுண்டிடுச்சு, அது மட்டும் இல்லாம கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பால் கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். நம்ம சுட சுட கிளாஸ்ல ஊத்த தேவையில்ல, கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ பால் கொஞ்சம் சூடாறி இருக்கு. நம்ம இப்போ இதை குட்டி குட்டி டம்ளர்ல மாத்திக்கலாம். என்கிட்ட மோல்டு இல்லை, அதனால நான் குட்டி குட்டி டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபாயில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபாயில் ஷீட் இல்லாதவங்க நீங்க பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி கூட இதை மூடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி 4 டம்ளர்ஸ்லயும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டா கீறிக்கோங்க 4 டம்ளர்ஸ்லயுமே, ஏன்னா இப்ப நம்ம இதுக்குள்ள ஐஸ் குச்சி இன்சர்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம குல்ஃபி ஐஸை ஃப்ரீசர்ல வச்சாச்சு. ஒரு 8 to 10 hours இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 hours ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துடலாம். நம்ம ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டு உடனே இந்த மாதிரி ஒரு சில் வாட்டர்ல நம்ம போட்டுடலாம். ஏன்னா அப்பதான் வந்து ஐஸ் டம்ளர்ல இருந்து ஒழுங்கா வரும். ஒரு 5 minutes போட்டா போதும். இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப குல்ஃபி ரொம்பவே அழகா வந்திருக்கு. இப்ப நம்ம இதை அப்படியே வெளியில எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். குல்ஃபி ஐஸ் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நம்ம அதுக்கு வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ.